எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு கணக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு டவுட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே ரைட். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான கணக்கு, பெருசாலாம் மெனக்கட வேண்டாம். இங்கே 7 3/10 -10 7/21 இருக்குது. இங்கே எல்லாமே பாருங்களேன், கீழே 210 210 தான் இருக்கும், அதனால் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே முழு எண்ணை பாருங்கள் 7 இருக்குது, இங்கே முழு எண் -10. அப்போ 7 -10 -3. அப்போ -3 இருக்கிற நம்பர் ஒரே நம்பர் இது தான், இது +3. நல்லா கவனிச்சுங்க, இது 7, இது -7. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு இதுதான் ஆன்சர். ஓகேவா? கேள்விகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா கவனிச்சுங்க. இப்போ தகு பின்னம் தகா பின்னம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தகு பின்னம்னா மேலே சின்னதாக இருக்கும், கீழே பெருசாக இருக்கும். இப்போ இந்த தகு பின்னத்தினுடைய மதிப்பு எப்படி இருக்கும்னா 0 அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த ரெண்டுமே தகு பின்னம். அப்போ இந்த ரெண்டும் கண்டிப்பாக ஆன்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்து இங்கே வர்றோம், இது ரெண்டு தகா பின்னம் தான், ஆனால் எது ஆன்சர் அப்படின்னு பார்க்கணும். இப்போ இங்கே குறிச்சிருக்கிற மாதிரி அங்கே நமக்கு குறித்து கொடுக்க மாட்டாங்க. அப்போ இதை அடித்து பார்க்குறோம். ஒரு 11 11, 45 எத்தனை 11 இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். 4 11 இருக்கும். அப்போ இது 4 புள்ளியில் வருது. அப்போ இது கண்டிப்பாக ஆன்சராக இருக்காது. மிச்சம் இருக்கிறது 16/11. இது மட்டும்தான் ஆன்சர். புரியுதா? ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்ம மெனக்கட வேண்டிய அவசியம் இருக்காது. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்விகள். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ 1000 பவர் 9 அப்படின்னு இருக்குது, இங்கே 10 பவர் இருக்குது. அப்போ ரெண்டு பேசையும் நம்ம ஒரே மாதிரி கொண்டு வரணும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 1000னா எப்படி எழுதலாம்னா 10 பவர் 3 பவர் 9. ஏன்னா இங்கே 9 இருக்குது, அதை அப்படியே போட்டுறோம். வகுத்தல் 10 பவர் 24. இப்போ 2 அடுக்கு இருக்கிறதுனால இந்த 2 அடுக்கையும் பெருக்கிக்கலாம். அப்போ 10 பவர் 27 வகுத்தல் 10 பவர் 24. இப்போ வகுத்தல் இருக்கும்போது பேஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பவரை கழிக்கணும். நல்லா கவனிச்சுங்க. அப்போ 10 பவர் 27 -24. அப்போ 10 பவர் 3. 10 பவர் 3னா ஆன்சர் நமக்கு 1000 அப்படிங்கிறது வரும். சரியா?